ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். திருவாடிப்புற மகோத்சவம் திருத்தேர் இன்னைக்கு தாயாருக்கு. சித்ர ரேவதிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் சித்ர ரேவதிக்கு ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் இவள் சூடிக்களைஞ்ச மாலையை சாத்திக்கிறார். சித்ரா பௌர்ணமிக்கு ஆற்றுல இறங்கும்போது அழகர் இவ மாலையை சாத்திக்கிறார். அது மாதிரி இவளோட பிறந்தநாளைக்கு அவள் எதிர்ச்சீர் மாதிரி இவள் பிறந்தநாளைக்கு அவள் சீர் அனுப்புகிறா. ஸ்ரீரங்கத்திலேருந்தும் அழகர் கோவிலேருந்தும் மரியாதை வருது. கோவில் மரியாதையோட மேளத்தோட பிரதர்ஷனமாக எடுத்துன்னு போய் சன்னதியில் சமர்ப்பிக்கிறா. நேற்று பூம்பல்லக்கு வீடியோவில் தேர் கடாட்சிக்கிறது சேவிச்சேளா. தேர் கிட்ட நின்று பூம்பல்லக்கு ஒரு அப்படியே ஒரு சுற்றி காட்டுவா ஆண்டாள் பல்லக்கோட. அதை சேவிச்சேளா. ரெண்டாவது வையாளி சேவிச்சேளா. வையாளியில் ஆகும்போது கற்பூரம் சேவிச்சேளா. அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அவசியம் எல்லோரும் அனுபவிங்கோ. வடக்கிரத வீதியில் வச்சு வையாளி ஆகிருக்கும். முன்னாடியே சொல்லிடுறேன், நாளை காலங்கார்த்தால் திருப்பூரம் இன்றைக்கி முடியாது. ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்தவரையும் தேர்லேருந்து அவள் இறங்கினாலும் தாயார் பிறந்த இடமான திருப்பூர நந்தவனத்தில் வச்சு திருமஞ்சன ஆகி பெரிய கோஷ்டியாகவும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். பாட்டும் கோஷ்டியும் ஜேன்னு இருக்கும். சந்தர்ப்பம் இருக்கிறவா அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். சாயங்காலம் அரையர் சுவாமியோட அபிநயத்தில் முத்துக்குறி தாயார் தனக்கு கல்யாணம் ஆயிடுத்தான்னு குறி கேட்குறா. அரையர் சுவாமி முத்துக்கள்லாம் வச்சு பெருமாளெல்லாம் அழைச்சி குறிப்பாக்குறார். இது அரையர் சுவாமிக்கான பிராதான்யமான வைபவம். அடுத்தது பெரியாழ்வார் வம்சத்தில் வந்த வேதப்பிராம்பட்டர் சப்தாவர்ணம் எந்த பெருமாளுக்கு சப்தாவர்ணமோ அவளோட ஸ்தல விசேஷங்களை பற்றி வைபவங்களை பற்றி சொல்லி ரொம்ப விசேஷமாக இருக்கிற வைபவம். எதையுமே சேவிக்காட்டியும் சப்தாவர்ணம் சேவிச்சா எல்லாத்தையும் சேவித்த மாதிரி அவசியம் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். ஜில்லு 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 ஜில்லுன்னு தாயார் ஏழ்றா. உள்ளுக்குள்ளே கற்பகிரகத்துக்கிட்ட வந்துட்டார். சீர்வரிசையோடு எல்லோரும் உள்ளே போகிறா. ஜில்லு 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 ஜில்லுன்னு தாயார் தேரு கேள்றா. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா. மண்ணாக இருக்கா. அதை விட பூரிப்பு. நம்ம சொல்கிறோம் எனக்காக இன்னும் இங்கே ஆண்டாள் அவதரித்தாள்னு. இன்றைக்கி அவர் முகத்தில் இருந்த பூரிப்பை பார்த்தா எனக்காக இன்னும் இங்கே ஆண்டாள் அவதரித்தாள்னு அவர் சொல்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு பூரிப்பு, அவ்வளோ ஒரு பெருமிதம் அவர் திருமுகத்தில். நான் அமைதியாக இருக்கேன். வீதியில் குரில் கட்டை போடுறது, தேர் பின்னாடி நின்று புல்டோசர் தள்ளுறது, தேரில் கற்பூரம்னு விதவிதமாக குட்டி குட்டியாக வீடியோ இருக்குது. இந்த அழகர் மலை பெருமாள் ஆண்டாளுக்கு கொடுத்து விட்ட மரியாதை. திருப்பூர நாயகன் ஒத்துப்பேளா எனக்காக இன்னும் ஆண்டாள் அவதரித்தாள்னு சொல்கிறத. காலையில் திருமஞ்சனாயி நீராஞ்சன ஆயின்ருக்கு. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் மாதிரி விறுன்னு அலங்காரம் ஆகி ஓடுவா பார்க்கணும். கோஷ்டிக்காராவோட ஆண்டாளும் குடுன்னு ஓடுவா, அம்சி பண்ண மாட்டா. இதை பாருங்க, முன்னாடி குதிச்சுட்டே வராளா. அவள் குதிக்கிறதுக்கும் பாலகிருஷ்ணன் சார் சொல்கிறதுக்கும் ராஜாராமன் சார் சொல்கிறதுக்கும் ஏற்கனவே கெட்டி மேளமும் தேரும் ஊரும் கூட்டத்தையும் பார்த்தாலே நமக்கு விலன்னு நமக்கே சாமி வந்த மாதிரி இருக்கும். இன்னமும் இவாள்லாம் உன்னால் முடியுங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான வைபவம். அனுபவிக்க முடியாதவா அவசியம் அடுத்த வருஷம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நிஜமாக இங்கே நிற்கிறதே பெரிய பெரிய அனுபவம்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஜெயமால்யா யானை முன்னாடி வந்துட்டுருக்கு. மேலே இருந்த வீதியில் நிற்கிறோம். ஒரு தேர் அப்படின்னு எடுத்துட்டா ஒவ்வொரு தேருக்கும் ஒவ்வொரு இலக்கணம் சொல்கிறா. அந்த மாதிரி இந்த தேருக்கு நிறைய தட்டு, தேவர்கள் தட்டு, அந்த எல்லாரோட தட்டும் விதவிதமாக வந்து இவள் வந்து பெருமாளோட தட்டு தேவர்களோட தட்டில் எழுதியிருக்கா. அந்தந்த ஊர் தேரில் அந்தந்த ஊரோட வைபவங்கள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல கேள்வி நான் அனுபவித்ததில்லை. இந்த ஊரை பொறுத்தவரையும் வடபத்ரசாயும் தசாவதாரமும் நிறைய சிற்பங்கள் உள்ளே இருக்கிறதா சொல்கிறா. விஷ்ணு சித்தரும் எல்லாருமே உள்ளே எழுதியிருக்கான்னு சொல்கிறா. நான் அனுபவித்ததில்லை. உள்ளே போய் பார்த்தவா சொல்ல கேள்வி. இப்படியெல்லாம் கொண்டாடுறதுகள் பாருங்க. குழந்தைகள் கத்தலும் கூப்பாடும் அது ஒரு அழகாகத்தான் இருக்குது. பசங்க தூக்கி போட்டு விளையாடின்னு இருக்கா. முன்னாடிலாம் மாதக்கணக்கில் நிற்குமா தேர். அது ஒரு அழகுனா இது ஒரு சௌரியம், அழகு, சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கும்போது பத்திரமா அவாவா வீடு போய் சேர்ந்தா தேவலைங்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி நடந்த மாதிரியே இன்றைக்கும் எதையும் எதிர்பார்க்க முடியாது. யாராத்து வாசலில் நிற்கிறதோ அவள் சக்கரை பொங்கலை பண்ணி சமர்ப்பிப்பாளாம் பெருமாளுக்கு. அநேகமாக இன்றைக்கி தேர் சக்கரை பொங்கல்னு எல்லா இடத்துலையும் சக்கரை பொங்கலாக தான் இருக்கும். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். கரெக்டாக இந்த இடத்துல நின்று, இந்த முக்கில் நின்று வடக்கிறது வீதி மேலறது வீதி ஜாயின் பண்ணுற இடத்துல முக்கில் தேர் திரும்புறதுக்கு நேரம் ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வடம் திருப்பி அதுவே ஒரு லாங் ப்ராசஸ். எப்படி இழுக்கிறா பாருங்கோ. ஒரு பக்க வடமே வந்து லேடிஸ்க்கு விட்டுருந்தா சாரி, இதை நான் பார்த்தேன். ஒரு பக்க வடம் ஃபுல்லாகவே லேடிஸ்க்கு விட்டுருந்தா. இந்த சைடு முக்கில் கட்டாயம் நிற்கும். வடம் திருப்புறதுக்காக நிற்குமோ, அது எதுக்கு நிற்குமோ தெரியல. உள்ளுக்குள்ளே நாடசாலை பெருமாள் இருக்கார். அவருக்காகவும் திருவண்ணாமலை பெருமாளுக்காகவும் சேர்த்து ஒரு கற்பூரம் ஆகும். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். சரியா? எல்லா ராத்து மாடிலையும் அநேகமாக எல்லாரும் நின்றுருப்பா. நிறைய கூட்டம் நிற்கும். விசிறவா விசிறின்னு இருப்பா, தண்ணி கொடுக்குறவா கொடுத்துட்டே இருப்பா. அந்த
பழையெல்லாம் பெருசா கணக்கெல்லாம் நம்ம அங்கே ஆளு வச்சிருக்கோம். அது சொல்லணும். ஏன்னா யார் வந்துருக்கோம் இவங்கெல்லாம் நீங்க இந்த போடுவாங்க. ஆமா, திரும்ப போய் போகணும்னா அந்த பக்கம் போய்க்கோங்க. ஏன்னா தேர் திரும்புறதுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி நினைக்கோங்க. வீட்டுக்குள்ள போய்க்கோங்க. தேர வீட்டுக்குள்ள போங்கய்யா. வீட்டுக்குள்ள இடமெல்லாம் வீட்டுக்குள்ள திறக்க மாட்டாங்களே வீட்டை.